ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் சாக்காராம் கணேஷ் டியூஸ்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப வெல் நோன் பர்சனாலிட்டி கிடையாது. பட் நமக்கு யூபிஎஸ்சி சிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2020 இவரை பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு நமக்கு வந்து இவர் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இவரோட லைஃப் ஸ்பேன் பாருங்கள், 1869 1912 வரைக்கும் மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. ஆனால் பெங்காலில் செட்டில் ஆயிருக்காரு. ஸோ பிறந்தது மட்டும்தான் மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் லீனிங்காக இருக்கட்டும், இல்லைனா பொலிட்டிக்கல் அந்த ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லைக் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பெங்காலில் தான் இருந்திருக்கும். ஸோ ஹி ஒர்க் அஸ் அ டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லவுமே நமக்கு இன்னொரு லீடர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அரபிந்தோ கோஷ். ஸோ அவரோட ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு. அண்ட் இவரோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா திலக். ஸோ பாலகங்காதர் திலகர் வந்து இவரோட பொலிட்டிக்கல் குருவாக இருந்திருக்காரு. யாரோட? டியூஸ்கரோட. ஏன்னா திலக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட பொலிட்டிக்கல் தாட்ஸ் அண்ட் ஐடியாலஜி தான் வந்து இவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் 1902 வந்து சிவாஜி உற்சவ் பெங்காலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பெங்காலில் சிவாஜி உற்சவ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. தென் ஹிதாவதி நியூஸ் பேப்பரோட எடிட்டராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டட் கொஸ்டின் தான் நமக்கு இந்த லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தது. ஸோ 1904 தேஷேர் கதா அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. ஆனால் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா 1910 பிரிட்டிஷ் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6 இயர்ஸ்லேயே பேன் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் வித்தின் தட் 6 இயர்ஸ் ஒரு 15,000 காப்பீஸ் கிட்ட அந்த புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கும். அண்ட் அந்த புக்கில் எதை மெயினாக பேசியிருப்பார் அப்படின்னா பிரிட்டிஷ் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவோட வளத்தை எப்படியெல்லாம் சுரண்டி எடுத்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பேசியிருப்பார். அண்ட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு பர்சன் ஞாபகத்துக்கு வரணும், ட்ரெயின் தியரி. எஸ், தாதாபாய் நவ்ரோஜி, அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி தான் பிரிட்டிஷோட எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி இந்தியா வந்து எதெல்லாம் எவ்வளோ தூரம் பிரிட்டிஷ் ரூல்னால எவ்வளோ வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த புக்கில் வந்து பேசியிருப்பார். அதனால் பிரிட்டிஷ் வந்து 1910 இந்த புக்கை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டு யூஸ் த வேர்ட் ஸ்வராஜ் அப்படிங்கிற வார்த்தையை முதல் பிரயோகப்படுத்தினது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அரபிந்தோ வந்துட்டு அதை இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பாப்புலரைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பூர்ண ஸ்வராஜ் இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வராஜ் அப்படிங்கிற டேர்மை வந்து ட்ரெண்ட் பண்ணது அப்படிங்கிறது டியூஸ்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புத்திவர்தினி சபா, அதாவது கொல்கட்டாவில் புத்திவர்தினி சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னா டு என்லைட்டன் தி யங் மைண்ட்ஸ். இதில் தான் வந்துட்டு நமக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து பேன் பண்ணது எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா இந்த புக்ஸ் எல்லாம் யார் மேஜராக படித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருக்கிற யூத், பெங்காலில் இருக்கிற அந்த பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, யங் பீப்புள், அவங்க வந்து இந்த புக்கை வந்து படித்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ரெவல்யூஷனரி மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. அப்படின்றதுனால தான் அந்த பிரிட்டிஷ் வந்துட்டு அந்த புக்கே பேன் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் டியூஸ்கரோட மோட்டிவே என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா யங் மைண்ட்ஸ், யங் பீப்புளை வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பற்றி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டிவாகவே இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த புத்திவர்தினி சபா அப்படிங்கிறதையும் வச்சுருக்காரு கொல்கட்டாவில். அண்ட் 1912 வந்து ஹீ பாஸ்ட் அவே. ஓகே, இதெல்லாம் வந்து அவரோட பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து அவரோட டெக்ஸ்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் எஸ்ஸேஸ் உங்களுக்கு நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் தான் இந்த புக் இருக்குது பாருங்கள், தேஷேர் கதா. ஸோ 1907 இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸு. இப்போ நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் என்னன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த புக் தேஷேர் கதா ரிட்டன் பை சாக்காராம் கணேஷ் டியூஸ்கர் டியூரிங் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் வார்ன்ட் அகெயின்ஸ்ட் த colonial states hypnotic conquest of the mind. Second statement, it inspired the performance of Swadeshi street plays and folk songs. Third statement, the use of Desh by Duskar was in the specific context of the region of Bengal. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. தென் இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பெங்கால் அப்படிங்கிற கான்டெக்ட்ஸில் வந்து பேசல, ஹோல் இந்தியா அப்படிங்கிற கான்டெக்ட்ஸில் தான் அந்த புக்கில் பேசியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் ஃபைனல் ஆன்சருக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் அப்போது கேட்ட டைமில் மோஸ்ட்லி பீப்புளுக்கு யாருக்கும் அவ்வளோ அவேர்னஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே கணேஷ் டியூஸ்கர் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இந்த தேஷேர் கதா அப்படிங்கிற புக்கை பற்றி இவ்வளோ இன்டெப்த் நாலேஜ் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆல் தி அபவ் அப்படின்னே ஆன்சர் வச்சுக்கலாமே மெஜாரிட்டி.
லைக் லெட்ஸ் கோ வித் த மெஜாரிட்டி. ஸோ தேசிய கதான்ற புக் வந்து கொலோனியல் ஸ்டேட் முன்னாடியே பார்த்துட்டு அவர் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸ்வதேஷி, ஏன்னா நமக்கு வந்து இந்த 1910 1904 அப்படி அந்த டைமில் தான் உங்களுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும். தென் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் நடந்திருக்கும், கரெக்டாக பாய்காட் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாமே இன்ஸ்பயர் பண்ணது இவர் புக்கை பேஸ் பண்ணி வந்து நிறைய ஸ்ட்ரீட் பிளேஸ், ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So that's it guys. Thank you so much for watching. Happy learning.